ஹெல்த்தியாக இருக்க சூப்பரான டிப்ஸோடு வந்திருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்துக்கிட்டாலே டாக்டர்கிட்டே போக வேண்டாம். தேய்க்கிறதுக்கு எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாமா? நல்லெண்ணெயில் 4 மிளகு 4 பூண்டு தட்டி போட்டு கொஞ்சம் நேரம் காய்ச்சி அதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பெண்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஆண்கள் புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் 5 மணிக்கு முன்னாலேயே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சே முடிச்சிருக்கணும். தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஷாம்புக்கு பதிலாக நம்ம சீயக்காய் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த சீயக்காய் பார்த்தீங்கன்னா உசிலம் பொடி. இந்த சீயக்காய் ஷாம்பு மாதிரியே நல்லா ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கும். ஆனால் நுரையெல்லாம் வராது. நம்ம தேய்ச்சி தான் குளிச்சுக்கணும். எண்ணெய் தேய்க்கும் போது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுத்து தேய்ச்சிட்டு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிக்கும். ஆயில் பாத் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கலாமா? நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நிம்மதியான தூக்கம் வரும், உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் குறையும், உடல் வலி சரியாகும், கழிவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியில் போயிடும், நல்லா பிரிஸ்காக இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும், பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா சீராக இருக்கும். கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிங்க.